Praise the Lord. இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை மீகா 4 அதிகாரம் 10 கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் நம்மை அருமையாய் நடத்துகிற ஒரு தேவன். அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். நாம் இப்போது பிரச்சனையின் ஊடாக, தோல்வியின் ஊடாக போகிறதால், நம்முடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறதால் அவர் நம்மை மறந்து விட்டார், அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தமில்லை. நினைவில் கொள்ளுங்கள், அவர் நம்மேல் அக்கறையுள்ளவர், நம்மேல் நினைவாய் இருக்கிறவர். நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரி செய்வார். நம்மேல் அக்கறையுள்ள இந்த தேவன் இந்த நாளிலே உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நான் உன் சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை நீங்களாக்கி மீட்பேன் என்று சொல்கிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய எதிராளி ஆகிய கோலியாத் சவால் விட்டு பேசிய போது அவர்கள் மிகுந்த அவமானத்திற்குள்ளானார்கள். ஆனால் தேவன் குறுக்கிட்டு சிறியவனாகிய தாவீதை எழுப்பிய போது மிகுந்த பலசாலியாகிய கோலியாத்தை தாவீது ஒரு சிறிய கவன்கல்லை கொண்டு எளிதாய் மேற்கொண்டார். படைத்தளபதியாகிய நாகமான் அவருக்கு இருந்த குஷ்டரோக வியாதியின் நிமித்தம் மிகுந்த ஒரு வேதனையோடு இருந்தார். இந்த வியாதி அவருடைய சரீரத்தின் தோற்றத்தை கெடுத்து அவருடைய சந்தோஷத்திற்கு ஒரு சத்துருவாய் இருந்தது. ஆனால் தேவன் குறுக்கிட்டு எலிசா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தையை கொடுத்து 7 முறை யோர்தான் நதியில் மூழ்கி எழும்பச் சொல்லி அதை நாகமான் செய்தபோது அவர் ஆச்சரிய விதமாய் அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றார். நீதிமானாகிய யோபு மிகுந்த கண்ணீரோடு இருந்தார். காரணம், தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய ஆஸ்தியை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து நின்றார். காரணம், எதிராளியாகிய சாத்தான் அவருக்கு எதிராகவும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராகவும் இருந்தான். ஆனால் தேவன் குறுக்கிட்டு யோபு இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். காரணம், யோபு எல்லாவற்றிலும் தேவனையே நம்பியிருந்தார், தேவனையே சார்ந்திருந்ததை தேவன் பார்த்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை எதிர்த்து நிற்கிற, உங்களை சோர்ந்து போக செய்கிற காரியம் என்ன? உங்களை வேதனைப்படுத்துகிற வியாதியா? உங்களை அவமானப்படுத்துகிற மக்களுடைய பேச்சுகளா? நீங்கள் இழந்துவிட்ட நன்மைகளா? உங்களை பலவீனப்படுத்துகிற சத்துருவின் போராட்டமா? எனக்கு அன்பானவர்களே, உங்களை நேசிக்கிற அருமையான ஒரு தேவன் உண்டு. அவர் தன்னுடைய ஜீவனையே உங்களுக்காக தந்தவர். அவரால் தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும், உங்களை சுகப்படுத்த முடியும், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஆதலால் அவரையே நம்புங்கள், அவரிடத்தில் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கு மாறி போகலாம். ஆனா வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவரே நம்பி, அவரே சார்ந்திருக்கிறதை அவர் அறிவார். அவரே நம்பி இருக்கிற உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை, நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். உங்கள் எதிர்த்த, பகைத்த, தடையாக இருந்த சத்துருக்களை தேவன் விலக்கி போடுவார். அதிசயமாக உங்களை நடத்துவார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தினை இனி நீங்கள் காண்பதில்லை. தேவன் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை அவர் கட்டிடுவார். உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். இழந்த நன்மைகளை மீண்டும் உங்கள் வாழ்க்கையை கட்டிடுவார். நன்மையின் பாதையிலே ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆசீர்வாதமான நிலையிலே உங்களை நடத்துவார். ஓ, ஆசீர்வதிங்க, தொடுங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் தொடுங்க. தான் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இவைகளை உங்களுக்கு தெரிந்தான அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.